இங்க யாரு பாக்குறது? ஜெபம் வேத வாசிப்புன்னு இருந்தோம்னா குடும்பத்தை யார் பாக்குறது? நான் சொல்றேன், நீங்க பார்க்க வேண்டிய வேலையை பாருங்க. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை தேவனுக்கு கொடுங்க. கர்த்தர்கிட்ட கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு தேவ சமூகத்தில் காத்துருங்க. இதையெல்லாம் தானா கர்த்தர் நடத்துவார். கர்த்தர் செய்வார், நடக்கும். சில நேரத்துல நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? அங்க போனா என்ன ஆகும், ஏதாகும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருப்போம். அது கர்த்தருடைய சத்தத்தை கேட்க விடாம தடுத்துக்கிட்டே இருக்கும். நீங்க அந்த இடத்துக்கு போயிடுங்க, கர்த்தர் சத்தமும் கேட்கும். இதையும் கர்த்தர் நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். பல நேரங்களிலே நாம் தான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதற்கு தடையாக இருக்கிறோம். பழிய தூக்கி போட்டுக்கிட்டே இருப்போம். வேலை வேலை வேலைங்க, வீட்டுல வேலை, அந்த வேலை, இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. நீங்க முடிவு எடுங்க. உங்களுக்கு எல்லாத்தையும் அமைச்சு கொடுக்க கர்த்தர் போதுமானவனா இருப்பார். சிலர் முடிவெடுக்க மாட்டாங்க. அமைச்சு கொடுக்கட்டும், அதுக்கப்புறம் முடிவெடுக்கிறேன்பாங்க. ஆண்டவர் சொல்வாரு, நீ முதல்ல கானானுக்கு போ, அப்புறம் தான் நான் ஈசாக்க கொடுப்பேன் பாரு. இவன் சொல்லுவான், நீ ஈசாக்க கொடுங்க, அப்புறமா கானானுக்கு போறேன். அப்புறம் அடையாளத்தை வேற கேட்பான். ஆண்டவரே, நீர் எனக்கு ஈசாக்கை கொடுப்பீரானால் நான் கானானுக்குள் போவேன். ஆண்டவர் சொல்லுவாரு, ஒரு நாளும் தர மாட்டேன், ஒரு நாளும் வராது, நீ மரியாதையா கானானுக்கு போ. ஆபிரகாம் ஏன் கர்த்தர் அவளை தூக்கி வச்சு கொண்டாடுறாருன்னா, ஒரு அடையாளத்தை கேட்க மாட்டான். புறப்பட்டு போயிட்டே இருப்பான். போனா போவா, வானா வந்துடுவான், போயிடுவான். அதுதான் அந்த ஆசீர்வாதம். நீங்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறவளை மாறணும்னா ஜஸ்ட் கொஞ்சம் ஆண்டவர் சமூகத்துல போய் உட்காருங்க. அவர் என்ன சொல்றாருன்னு கேளுங்க, இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. இங்கே எல்லாம் தானாய் நடக்கும். கைவிடுகிற தேவனே அல்ல. அவர் நடத்துவார். அவருக்கு தெரியும். அண்ட சராசரத்தை நடத்துறாரு. ஒரு குடும்பத்தை நடத்த மாட்டாரா? ஆயிரம் நட்சத்திரம் கரெக்டா சுத்தி வந்துகிட்டு இருக்கு. அது ட்ராக்ல சூரியன் சந்திரன் எல்லாம் சுத்துது. உங்க குடும்பம் சுத்தாது?